Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் ப்ரீ ரொமான்டிக் போயட்ரி. ரொமான்டிக் ஏஜுக்கு ஜஸ்ட் பிஃபோர், அதுதான் நம்ம ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எபிசோட் தான் இது. ஸோ இந்த எபிசோட்ல நாம பார்க்க போற ஆத்தர்ஸ் வந்து கிரே, பர்ன்ஸ் அண்ட் கூப்பர். ஆக்சுவலா இந்த எபிசோட் தான் கன்க்ளூஷன் ஆஃப் த ஜான்சனியன் எரா. ஏஜ் ஆஃப் ஜான்சன் இந்த எபிசோடோட கன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து வேர்ட்ஸ் ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்கிட்ட ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஐ கேனாட் ஸ்கிப் ரைட். குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி தான் என்னால் போக முடியும். அப்போதான் அடுத்தடுத்து வந்தால் தான் புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஸோ ஐ எம் ஃபாலோயிங் த குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் படி இந்த எபிசோட் முடிஞ்சோன்னே யூ வில் ஹாவ் த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் as the next episode. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோத்திக் ரொமான்ஸ் அதை பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்சிஷன் ஏஜோட முக்கியத்துவம் எல்லாம், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டிரான்சிஷன் ஏஜ் பார்த்துருந்தோம். முக்கியமாக லாஸ்ட் எபிசோட்ல டிரான்சிஷன் பீரியட்னு தான் பார்த்துருந்தோம். அதாவது ஜான்சனியன் பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அகஸ்டன் ஏஜோட அந்த லாஸ்ட் பீரியட் தான் ஜான்சனியன் ஏஜ். இப்போ ஜான்சனோட பீரியட் தான் இந்த அகஸ்டன் ஏஜ். அது கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கு மேலே இருந்துருச்சு. ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏஜ், இது கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏஜ்ல இருந்து போயட்ரி எப்படி அப்படியே திரும்புது, லிட்ரேச்சர் எதை நோக்கி திரும்புது, ரொமான்டிக் ஏஜை நோக்கி திரும்புது. ஸோ அவங்க ஒரு லாங் டேர்ம், அதாவது 100 இயர்ஸுங்கிறது சாதாரண பீரியட் இல்லை இல்லைங்களா, இட்ஸ் அ லாங் டேர்ம். அப்போ மக்களுக்கெல்லாம் இப்படிதான் போயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமைஸாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல இருந்து அந்த இதுல இருந்து அந்த திங்கிங்ல இருந்து அவங்களுக்கு மாறுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப காலம் பிடிச்சது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவங்க எடுத்து இன்னொரு டைரக்ஷன் நோக்கி திரும்புறாங்க. அப்போ ரொமான்டிக் ஏஜ் நோக்கி, அதாவது இன்னும் பழைய காலம், அதாவது ஸ்பென்சரோட மெடிவல் ஏஜஸ் நோக்கி, அவங்க கிளாசிக்கல் போயிட்டு மெடிவல் ஏஜஸ் நோக்கி திரும்புது. அப்போ அந்த இதுக்கு வந்து தே ஹேட் டு கோ மெனி கோர்சஸ். அது ஒரு மாதிரி, அதுதான் டிரான்சிஷன் பீரியட்னு சொல்றோம். டிரான்சிஷன் அப்படின்னா மாற்றத்திற்கான அந்த பீரியட். ஸோ அந்த மாற்றத்திற்கான அந்த வித்துக்கள் இதெல்லாமே வி saw in the last episode. ஸோ எதனால எல்லாம் அந்த டிரான்சிஷன் வந்துச்சு, த டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் பீரியட், ரொமான்டிக் போய்ட்ரியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, கிளாசிக்கல் பீரியடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம். ஸோ இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ 18th செஞ்சுரி, அதாவது ஜான்சனியன் எரா 18th செஞ்சுரியோட மிடில் பீரியட். ஓகே, லேட்டர் ஹாஃப்னு சொல்லுவோம் இல்லையா. லேட்டர் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா எப்படி வந்துடும், 1700லேருந்து 1750 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் 18th செஞ்சுரி. 1750க்கு மேலே லேட்டர் பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் 18th செஞ்சுரி. இதுலேருந்து 1700லேருந்து 1750 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் 18th செஞ்சுரி. 1750லேருந்து 1800 வரைக்கும் செகண்ட் ஹாஃப், இல்லைன்னா லேட்டர் பார்ட் ஆஃப் த 18th செஞ்சுரி. இப்போ ஜான்சனியன் எரா வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த 18th செஞ்சுரியில தான் வருது. ஸோ அதில் எதெல்லாம் எப்படியெல்லாம் வந்து அந்த ரொமான்டிக் ஏஜுக்குள்ள இந்த ஜான்சனியன் எரா நுழையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தெர் வாஸ் அ ஸ்ப்ரெட் இன் இன்ட்ரெஸ்ட் இன் பேலட் லிட்ரேச்சர். முதல் இந்த நாடோடி பாடல்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வருது. நாடோடி பாடல்கள் அப்படிங்கிறது, பேலட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பொதுவாக ஓரல் லிட்ரேச்சராக இருக்கும். ஆரம்பத்துல எல்லாம் வாய் வழியாவே அப்படியே பாடிட்டு அப்படியே பாஸ் ஆன் ஆகிட்டே வரும். ஜென்ரேஷன்ஸ் டு ஜென்ரேஷன் பேலட் லிட்ரேச்சர் வந்து அப்படியே வாய் வழியாவே பாஸ் ஆகிட்டு வரும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்தோன்னு தான், இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், நான் தான் சொன்னேன், ஒரு 13th 14th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் இங்கிலீஷ் வந்து ப்ராப்பரான ஒரு லாங்குவேஜாகவே ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க எழுதவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேலட் லிட்ரேச்சர் வந்து இந்த டைம்ல திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது பேலட் லிட்ரேச்சர் மேல, அதாவது நாட்டுப்புற பாடல்கள் மேல ஒரு நாட்டம் வருது. the most important ballad book of the 18th century. ஸோ நிறைய பேர் பேலட்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பழைய பேலட்ஸ், இந்த வாய்மொழியாக வந்த பாடல்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரியும்
இல்லைன்னா அதே பாடல்களையே கலெக்ட் பண்ணி வில்லேஜஸ்ல போய் கண்ட்ரி சைடில் போய் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணி எடிட்டட் வால்யூமா ஸ்கிரிப்டா அதை கொண்டு வர்றாங்க, ஸ்கிரிப்ட் ஃபார்ம்ல அதை கொண்டு வர்றாங்க. அப்படிதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேலட் புக் ஆஃப் த 18th century வாஸ் பிஷப் பர்சிஸ் relics of ancient English poetry consisting of old heroic songs and other pieces of our earlier poetry together with some few of later date. எவ்வளோ பெரிய டைட்டில் பாருங்க. அதனால இதை பொதுவா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாவே டைட்டில் தான். பிஷப் பர்சியோட இந்த பேலட் வந்து ரொம்ப ஃபேமஸான பேலட் எடிஷன் இது. அந்த நேம்லயே உங்களுக்கு தெரியும் பாருங்க, ரெலிக்ஸ் யூஆர் ஜஸ்ட் கோயிங் டு என்ஜாய் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போயட்ரி. இதை வந்து ரெலிக்ஸ் மட்டுமே சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா இவ்வளோ பெரிய டைட்டிலா இருக்கிறதுனால ரெலிக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போயட்ரி கன்சிஸ்டிங் ஆஃப் ஓல்டு ஹீரோயிக் சாங்ஸ். அதிலேயே கொடுத்துட்டாங்க பாருங்க டைட்டில்லையே என்னெல்லாம் இருக்குது. ஓல்டு ஹீரோயிக் சாங்ஸ் இருக்க போகுது, பழைய நாட்டு வெற்றி பாடல்கள் இதெல்லாம் இருக்க போகுது, ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போய்ட்ரி இருக்க போகுது, அதர் பீசஸ் ஆஃப் ஏர்லியர் போய்ட்ரி, பழைய பாடல்கள்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கோ எல்லாமே இதுல வரப்போகுது அப்படின்னு பிஷப் பர்சி அந்த டைட்டில்ல கொடுத்துருக்காரு. டுகெதர் வித் சம் ஃபியூ ஆஃப் லேட்டர் டேட், கொஞ்சம் பின்னாடி வந்த பாடல்களும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ திஸ் இஸ் த டைட்டில், the long title of Bishop Percy's edited volume. இது வந்து ஒரு ballad collection. It was published in the year 1765. அப்போ Bishop Percy's Relics was published in the year 1765. These volumes contain the collection of many years. அதாவது ஒரு வருஷம் 2 வருஷம் poetry எல்லாம் கிடையாது. இது நிறைய வருஷம், ரொம்ப பின்னாடி இப்போ நிறைய காலமா பாடப்பட்டு வந்த பாடல்கள் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இவர் வந்து பாடல்களா வெளியிட்டிருக்கிறாரு. The relics proved a great power in spreading romantic tastes. பொதுவாக இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் ரொமான்டிக் டேஸ்ட் அதிகமா இருக்கும். ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு சொன்னாலே அதுதான், ஒரு ஹீரோயிசம் நிறைய இருக்கும். ரொமான்டிக் போயம்ஸோட சீஃப் ஃபீச்சர்ஸ்லாம் இதெல்லாம் வரும். இமேஜினேஷன் அதிகமாக இருக்கும், வில்லேஜ் சைடு, பாஸ்டல் போயம்ஸ், ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ், லவ் ஆஃப் நேச்சர், இதெல்லாம் வந்து ரொமான்டிக் ஏஜோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். லவ் இருக்கும், லவ் ஃபார் எவ்ரி திங் இருக்கும், ஈஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கும், ஒரு அழகை வந்து ஆராதனை செய்வாங்க, எந்த ஒரு விஷயத்திலும் அழகை எதிர்பார்ப்பாங்க. இது ரொமான்ஸ் நிறைய இருக்கும், லவ் இருக்கும், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இருக்கும். அதே மாதிரி யூ வில் ஹாவ் எவ்ரி கைண்ட் ஆஃப், அதாவது லைக்கிங் ஃபார் எவ்ரி திங். அதாவது கண்ட்ரி சைடு மேல, அதாவது வில்லேஜ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மேல எல்லாம் ஒரு, அதாவது சிம்பிளர் லைஃப், லைஃப் ஆஃப் ஷெஃபர்டர்ஸ், பாஸ்டல் போயம்ஸ், இது எல்லாமே ரொமான்டிக் போயம்ஸ் அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ தீஸ் வால்யூம்ஸ் contain the collection of many years. The relics proved a great power in spreading romantic tastes. ஸோ ரிலிக்ஸ் வந்து ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட ஒரு எடிஷன் ஆச்சு. ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுச்சு. ரொமான்டிக் ஸ்பிரிட்டை ஸ்ப்ரெட் பண்ணதுல ஒரு முக்கிய பங்கு எதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா ரெலிக்ஸ்க்கு இருக்கு. A name of extraordinary fascination in the history of medieval revival is that of Thomas Chatterton. அப்புறம் ஒரு இந்த கேரக்டர் பத்தி நம்ம ஆல்ரெடி இதுக்கு முதல் ஒரு ப்ரீவியஸ் எபிசோட்லயே நம்ம பார்த்திருப்போம். ஒரு ஏஜ் ஆஃப் போப்புக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் வெரி ஷியர், பட் எந்த ஏஜ்லன்னு தெரியல. பட் தாமஸ் சாட்டர்டன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருப்போம். ஒரு மிஸ்டீரியஸ் பாய், ஒரு சின்னதாக பார்த்துருப்போம். அவரை பற்றி கொஞ்சம் நிறைய நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அவரை ஏதோ ஒரு அக்கேஷனுக்கு ஹட்சன் வந்து அவரை பற்றி சொல்லியிருப்பாரு. அவரை பற்றி டீட்டெயில்டாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தாமஸ் சாட்டர்டன் யாருன்னா இந்த பீரியட்ல வாழ்ந்த ஒரு யங் போய்ட்டு தான் தாமஸ் சாட்டர்டன். இவரை பற்றி ஏன் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹி வாஸ் த மார்வலஸ் பாய் ஹூ வாஸ், அவரை பற்றி நிறைய பேர் இவன்ட்டு என்னவோ இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளை கிளப்பி விட்ட பையன். ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த பையன் மேல பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு வந்துருச்சு. மார்வலஸ் பாய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. who was born at Bristol in 1752. ஸோ அவன் பிறந்த பீரியட் பாருங்க, the later half of the 18th century சொன்னேன் இல்லையா.
அந்த பீரியட்ல தான் பிறந்திருக்கான். ஸோ ஹி வாஸ் born at Bristol in 1752 and died by his own hand in a London garret in 1770. பட் என்ன ஒரு ஒரு ட்ராஜடி அவனோட லைஃப்லனா, ஒரு சின்ன ஏஜ்லயே சூசைட் பண்ணிக்கிறான் அந்த பையன். ஓகே, தாமஸ் சாட்டர்டன் டைஸ் வெரி யங் இன் 1770 itself. அதாவது அவனோட 18th பர்த்டேக்கு முன்னாடியே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறான். ஆனா அந்த பையன்ட்ட அப்படி என்ன விஷயம், என்ன வாட் மார்வலஸ் திங் ஹி கிரியேட்டட் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுறாரு இந்த பையன். என்னன்னா, நான் வந்து ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, ஒரு மிஸ்டீரியஸ் தாமஸ் ரவுலி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பத்தியும், அவரை பத்தி ஒரு மித்திக்கல் பிரிஸ்டல் பிரீஸ்ட். அவரு மித்திக்கல்னா தெரியும் இல்லையா, ஒரு இமேஜினேஷன்ல கதைகள்ல வரக்கூடிய ஒரு பிரீஸ்ட். அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன், அவர் வாழ்ந்ததுக்கானது, அவரோட படைப்புகளை எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதெல்லாம் நான் வெளியிட போறேன், இப்படியெல்லாம் அந்த பையன் வந்து பேசினதை எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் நிஜமாவே கண்டுபிடிச்சிருக்கான், நிறைய விஷயங்கள் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, அந்த பையனும் கொஞ்சம் போய்ட்ரி எல்லாம் எழுத ஆரம்பிச்சான். ஸோ எல்லாருக்கும் அந்த பையன் மேல பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதனாலதான் மார்வெலஸ் பாய்ன்னு சொல்றாங்க. நிறைய ஆத்தர்ஸ் வந்து அவனை பத்தி நிறையவே ரிமார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. சாட்டர்டன்ஸ் போயம்ஸ் ஃபால்ஸ் இன்டு டூ குரூப்ஸ்னு சொல்றாங்க. ஹி கேவ் அவுட் அஸ் த ஒர்க் ஆஃப் அ சர்டன் தாமஸ் ரவுலே, எ மித்திக்கல் பிரிஸ்டல் பிரீஸ்ட் ஆஃப் த 15th century. 15th centuryல வாழ்ந்த ஒரு ஆத்தர் பத்தி நான் சொல்ல போறேன், அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்திருக்கேன். அந்த மித்திக்கல் கேரக்டர் எல்லாரும் அவரை பத்தி யாருக்குமே அவர் வாழ்ந்ததா எந்த குறிப்பும் இல்லை. ஒரு பிரீஸ்ட் அவரு, ஆனா நிறைய எழுதியிருக்காருன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. His two great poems of medieval characteristics are Aila and Ballad of Chanty. ஓகே, சரி, இந்த பையன் இவர் என்ன எழுதினாரு, சாட்டர்டன் யங் poet. What did he write அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. ரெண்டுமே மெடிவல் கேரக்டரிஸ்டிக்ஸோட இருக்கு. மெடிவல் கேரக்டரிஸ்டிக்ஸோட இருக்கு ஒரு போயம்னாலே அது ரொமான்டிக் கேட்டகரிக்குள்ள வந்துடும். மெடிவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால எப்படி இருக்கும், ஹீரோயிசம் அதிகம் இருக்கும். அதிகமா வந்து சூப்பர் நேச்சுரல் இமேஜினேஷன், ஏதோ இந்த கடல் தாண்டி மலை தாண்டி யாரையோ ஒருத்தரை ஒளிச்சு வைக்கிறது, அவங்கள போய் கண்டுபிடிக்கிறது, டிராகன் வந்து இல்ல பேய் மாதிரி ஒரு பெரிய ஜெயண்ட் வந்து ஒரு பெண்ணை கடத்தி வைக்கிறது, அவளை போய் மீட்கிறது, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் மெடிவல் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு போயம்ஸ் எழுதியிருக்காரு சாட்டர்டன், எய்லா அண்ட் பேலட் ஆஃப் சாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போயம்ஸ் எழுதியிருக்காரு. இட்ஸ் அ கிரேட் பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர் ஃபார் அ பாய் ஆஃப் 18 years old. ஒரு 18 வயசு பையனுக்கு அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒர்க்கு தான், ரொம்ப கிரேட் பீஸ் தான் அதை சொல்ல முடியும். ஒருவேளை இஃப் அட் ஆல் ஹி ஹேட் லிவ்ட் லாங்கர், அவர் அதிக வயசு வாழ்ந்திருந்தாரு, இன்னும் கொஞ்சம் கூடுதலா வாழ்ந்திருந்தாருன்னா கண்டிப்பா அந்த பையன்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்த அளவு அவரால் கொடுத்துருக்க முடியும். ஸோ அவரை வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் எல்லாரும் வந்து அவரை வந்து ஒரு விஷயம் தாமஸ் சாட்டர்டன் பத்தி சொல்லி தான் இருப்பாங்க. ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இந்த பையனுக்கு, இந்த யங் பாய்ட்டுக்கு ஒரு இடம் உண்டு. இதோ அவரோட ஒர்க் ஒன்றும் ரொம்ப பிரபலமா பேசப்படல, ஆனா அவரோட ஏஜுக்கு அவர் ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு சலசலப்பை உண்டாக்குனாரு அந்த பீரியட்ல. ஓகே, இட் வாஸ் அ கிரேட் ஹிட் பிகாஸ் பீப்புள் லவ்ட் எனிதிங் தட் வாஸ் ரிலேட்டட் டு மெடிவல் ஏஜஸ். அவரோட இப்ப வேணா அந்த ரெண்டு ஒர்க்கும் அவ்வளவா பெரிய இலக்கிய பதிவுகள்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் அப் டு தட் மார்க், லிட்ரரி மார்க்குக்கு டச் பண்ற மாதிரி இல்லை அப்படின்னு பின்னாடி வந்த கிரிட்டிக்ஸ் நம்பினாலும், அந்த பீரியட்ல வாழ்ந்தவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அவரோட சாட்டர்டனோட ஒர்க்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. தே லவ்ட் எனிதிங். அது எப்படி நம்ம சொல்லலாம்னா, இப்படி ரொமான்டிக் ஸ்டைல்ல எது வந்தாலும், மெடிவல் ஏஜஸ் ரிலேட் பண்ணி எது வந்தாலும் அவங்க ரொம்ப விரும்பி படிச்சாங்க. ஓகே, ஸோ சாட்டர்டன் வாஸ் இன் தட் வே எ ஹிட் ஆன் இன் தட் பீரியட். அந்த பீரியட்ல 18 years பாய், ஒரு சின்ன பையன் இவ்வளோ எழுதிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பத்தி நிறைய ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தது. பட் த திங் இஸ் ஹி டைட். ஏன்னா சீக்கிரமே இறந்துட்டாரு, சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. ரைட். அடுத்ததா கெல்டிக் ஆன்டிக்விட்டி. கெல்ட்ஸ் பத்தி நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். கெல்ட்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னு சொன்னா, இங்கிலாந்துல வந்து ஆரம்ப காலத்துல வந்த ஒரு ஜிப்சிஸ், ஒரு கூட்டம் தான் கெல்ட்ஸ். அவங்க தான் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துல வந்து இருந்திருப்பாங்க. அப்புறம் தான் சாக்சன்ஸ் வந்து கெல்ட்ஸை விரட்டி அடிச்சுட்டு சாக்சன்ஸ், ஆங்கிலோ சாக்சன்ஸ் வந்து இங்கிலாண்டை பிடிச்சிப்பாங்க. அப்போ இந்த விரட்டி அடிக்கப்பட்ட கெல்ட்ஸ் எங்க போவாங்க, இங்கிலாண்டோட பார்டர்ஸ்க்கு போயிடுவாங்க. ஸ்காட்லாந்து பக்கம், அயர்லாந்து பக்கம், அந்த பக்கமா போயிடுவாங்க. அப்போ அந்த கெல்ட்ஸ் யாரு அப்படின்னா ஆரிஜின்ஸ், அங்க இருந்த ஆரிஜின்ஸ் தான். அப்போ அவங்க ஆன்டிக்விட்டினா பழமை. அப்ப அவங்களோட பழமையான விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஓரலா அவங்க வாய் வழியா வந்தது ஒரு கலெக்ஷன் வந்துச்சு. ஒரு கலெக்ஷன் பார்த்தோமா, இங்கிலீஷ் போய்ட்ரியோட கலெக்ஷனை வந்து பிஷப் பர்சி ரிலிக்ஸ்னு
வெளியிட்டாரு. இப்போ கெல்டிக் ஆன்டிக்விட்டி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். This medieval revival was accompanied by a further spread of interest in the romantic past by the opening up of the heroic and legendary world of the North, the world of Celtic antiquity. North side, இங்கிலாந்து நார்த் சைடு இருக்கக்கூடிய கெல்டிக் ஆன்டிக்விட்டி அந்த பக்கம் தான் கெல்ட் மக்கள் இன மக்கள்லாம் நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் அவங்களும் இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் ஓரலா நிறைய பாடல்கள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வில்லியம் காலின்ஸ் அப்படிங்கிற போயட் வந்து வெளியிடுறாரு. அது எந்த நேம்ல வெளியிடுறாரு? The Word on the Popular Superstitions of the Highlands of Scotland considered as the subject of poetry. So இது வந்து பெரிய பெரிய டாபிக் வைக்கிறது ஒரு ஃபேஷனா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிஷப் பர்சியோட டாபிக் பார்த்தோம், அது 2-3 லைன்ஸ் வந்தது. இப்ப பாருங்க வில்லியம் காலின்ஸோடதும் கிட்டத்தட்ட 3 லைன்ஸ் வந்திருக்கு. அது 4 லைன்ஸ்க்கு மேல வந்தது, இது 3 லைன்ஸ் வந்திருக்கு. The Word on the Popular Superstitions. சூப்பர்ஸ்டிஷன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், மூட நம்பிக்கைகள். மூட நம்பிக்கைகள் அப்படின்னாலே அது மெடிவல் ஏஜுக்கு போயிடும், ரொமான்டிக் ஆயிரும். ஓகேங்களா? இமேஜினேஷன், கற்பனைகள் நிறைந்த ஒரு ஹைலாண்ட்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட். ஓகே, ஸ்காட்லாண்டே ஹைலாண்ட்ஸ் தான். ஹைலாண்ட் மோஸ் மலைகளா இருந்த பகுதியா இருக்கும். அந்த பகுதிக்கு தான் வந்து இந்த கெல்ட்ஸை வந்து விரட்டி அடிச்சிருவாங்க ஆங்கிலோ சாக்சன்ஸ். நீங்கள் என்னோட இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் ஃபுல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். கெல்ஸ் யாரு, ஆங்கிலோ சாக்சன்ஸ் யாரு, யார் வந்து இங்கிலாந்துக்குள்ள வர்றாங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரீ சார்சர் பீரியட், சார்சருக்கு முந்தின பீரியட், ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்னு கொடுத்துருப்பேன். அதை நீங்க படிச்சீங்கன்னா கெல்ஸ் யாரு என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கெல்ஸ் என்ன பண்றாங்க, ஸ்காட்லாந்து பக்கம் இருக்காங்க. அவங்களோட ஒர்க்ஸ்ல இருந்து எடுக்கிறது தான் இந்த ஒர்க். ஓகே, அவங்களோட பாடல், வாய் வழியா வந்த பாடல்கள், ஓரல் சாங்ஸ், அதுல இருந்து வில்லியம் காலின்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு புக் எடிட் பண்றாரு. அதுதான் The Word on the Popular Superstitions of the Highlands of Scotland considered as the subject of poetry. ஓகே, ஸோ அவரோட பீரியட் வந்து வில்லியம் காலின்ஸ் வாழ்ந்த பீரியட் பாருங்க 1721 to 1759 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இப்போ 40 இயர்ஸ்குள்ள இறந்துட்டாரு. எல்லாருமே கொஞ்சம் சின்ன வயசு, ரொம்ப நிறைய பேர் வந்து அப்ப எல்லாம் நிறைய டிசீஸ் வந்து இறந்துருவாங்க. ஒரு சில பேர் தான் வந்து வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி ஒரு சில ரைட்டர்ஸ் தான் லாங் லைஃப் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் ஷார்ட் லைஃபாக தான் இருக்கும். நம்ம போய்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா as early as 1749. ஓகே, இவர் எழுதினது எப்போ பாருங்க 1749ல இந்த புக் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. Though not published till 1788 reveals its broad significance in its very title. ஓகே, ஸோ 1749லேயே பப்ளிஷ் ஆகலை, இந்த புக்கை வந்து எழுதிட்டார் வில்லியம் காலின்ஸ். ஆனா it was not published till 1788. அப்ப 1788ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. அது வரைக்கும் பப்ளிஷ் ஆகல. அந்த டைம் அந்த ரொமான்டிக் ஸ்பிரிட் நல்லா வந்தோன்னு தான் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது இந்த ப்ராட் டைட்டில் வச்சு இதை நல்லா புரிஞ்சுக்கலாம்னு சொல்றாரு. ஓகே, ரைட். In 1760 a young Scotch schoolmaster James Macpherson, ஜேம்ஸ் மேக்பர்சன் தான் நேம். இவர் யாருன்னா ஒரு ஸ்கூல் மாஸ்டர், ஸ்கூல் மாஸ்டர். ஓகே, ஸ்காட்டிஷ் மேன். ஓகே, இவரோட லைஃப் பீரியட் பாருங்க 1736 to 1796. He published a small volume of fragments of, இந்த டைட்டில் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு, கேலிக் ஸ்டைல். ஓகே, அவரும் ஒரு குறிப்பிட்ட இன மக்களோட பாடல்களை அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு இன மக்களோட அந்த ஓரலா வெளிவந்த வாய்மொழியா வந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து வழங்குறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் பிஷப் பெர்சியோடது பார்த்தோம். அவர் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போய்ட்ரி கொடுத்தாரு. வில்லியம் காலின்ஸ் வந்து கெல்டிக் ஆன்டிக்விட்டி கொடுக்குறாரு. அடுத்து ஜேம்ஸ் மேக்பர்சன் பாருங்க, இவரோட ஸ்மால் வால்யூம்ல என்ன இருக்குன்னு, ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் போயட்ரி collected in the highlands of Scotland and translated from the Gaelic or எர்ஸ் லாங்குவேஜ்னே கொடுத்துருக்காரு. இவர் என்ன கொடுத்துருக்காரு, ஸ்காட்லாண்ட்லேருந்து நான் கலெக்ட் பண்ண பாடல்கள், இது ஆக்சுவலாக கேலிக்ல இருந்தது, இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன்னே போட்டிருக்காரு டைட்டில். ஸோ இதுதான் அந்த லாங் டைட்டில். ஓகே, ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் போயட்ரி கலெக்டட் எங்கே கலெக்ட் பண்ணியிருக்காரு, ஹைலாண்ட்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட், ஸ்காட்லாண்டின் மலைப்பகுதிகளில் தேர்வு செய்யப்பட்ட இந்த பாடல்கள். It was translated from the Gaelic. Gaelicங்கிறது language or Erse language. Gaelic languageல இருந்தும் Erse languageல இருந்தும்
கலெக்ட் பண்ணப்பட்ட பாடல்களை நான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஜேம்ஸ் மேக்பர்சன் எழுதியிருக்கிறார். ஓகே, அந்த டைட்டிலே இவ்வளோ பெருசாக ஃபுல் டீட்டெயிலோட டைட்டிலே வந்துடுது. ஓசியானிக் போயம்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு டைப். Macpherson started on a literary pilgrimage through the highlands in quest of fresh material of the same general character. ஸோ ஆல்ரெடி ஒன்று இது பண்ணிட்டாரு, அவர் வந்து வெளியிட்டுட்டாரு. மேக்பர்சன் வந்து ஒரு டைட்டிலில் ஒரு சின்ன வால்யூம் கொடுத்துட்டாரு, அது நல்லா ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து அவர் என்ன பண்றாரு, ஒரு லிட்ரரி பில்கிரிமேஜ் போறாரு. பில்கிரிமேஜ்னா உங்களுக்கு தெரியும், யாத்ரீகம். லிட்ரரி பில்கிரிமேஜ்னா இலக்கிய யாத்ரீகம். இலக்கிய யாத்ரீகம்னா இலக்கியத்தை தேடி போறது, கடவுளை தேடி போறது ஸ்பிரிச்சுவல் பில்கிரிமேஜ். இது வந்து இலக்கியத்தை தேடி போறாரு. இப்ப இலக்கியத்தை தேடி போறது அப்படின்னு சொன்னா திரும்பவும் இந்த பேலட்ஸ், நாட்டுப்புற பாடல்களை தேடி தான் போயிருக்கிறாரு. As a result, he produced Fingal, an epic poem in six books. In 1762 and in 1762ல இவர் இப்படி தேடி போய் நான் ஒரு எப்பிக்கே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மாதிரி ஒரு கதை, ஒரு ஹீரோயிக் கதை கண்டுபிடிச்சிருக்கேன், இப்படி வாய் வழியா வந்த பாடல் ஒன்று வந்து மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கால் அப்படிங்கிற நேம்ல 6 புக்ஸ்ல ஒரு போயம், ஒரு ஒரு சீக்வன்ஸ் வெளியிடுறாரு. அண்ட் டெமோரா அண்ட் எபிக் போயம் இன் 8 புக்ஸ். அதே மாதிரி ஃபிங்கால் மாதிரியே அதை ஹிட் ஆக அதே டைப்ல எழுதுறாரு. டெமோரா இதுவும் ஒரு எபிக் போயம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து 1762ல வந்து ஃபிங்கால் வெளியிடுறாரு, 1763ல டெமோரா வருது. Macpherson's assertions that these poems were the actual work of a Gaelic bard of the 3rd century named Ossian aroused many controversies. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா இதெல்லாம் என்னோட போயம்ஸ் கிடையாது, கேலிக் பேர்ட் ஒருத்தர், பேட்னா பொயட், பேட் அப்படின்னா பொயட், கேலிக் பேட்னா கேலிக் பேசுற ஒரு அந்த ஸ்காட்லாந்து பக்கம் இருந்தவங்க எல்லாம் கேலிக் பேசினாங்க. வந்த ஆரம்ப காலத்துல அவங்க பேசின லாங்குவேஜ் வந்து கேலிக். அந்த கேலிக் பொயட்ஸ்ல கேலிக் லாங்குவேஜ் பேசிட்டு இருந்தவங்கல ஒரு பொயட் இருந்தாரு. அவர் பேரு வந்து அவர் அந்த முக்கியமான பொயட் பேரு ஓசியான். அந்த ஓசியான் எழுதின எபிக்ஸை தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு, ஃபிங்கால் பத்தியும் டெமோரா பத்தியும். ஆனா திஸ் அரவுஸ்ட் மெனி கான்ட்ரவர்சிஸ். நிறைய பேர் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இந்த ஆள் சும்மா சொல்றாரு, ஓசியானோட போயம்ஸ் எல்லாம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணல அப்படின்லாம் சொல்றாங்க. These oceanic poems are filled with supernaturalism, steeped in melancholy and tremulous with that highly wrought sentimentalism which, as we have seen, was then invading literature from every side. Okay, இந்த ஓசியானிக் போயம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, சூப்பர் நேச்சுரலிசம் அதிகமாக இருக்கும். அதாவது நிறைய மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்திகளை பத்தி நிறைய பேசியிருப்பாரு. ஓகே, சூப்பர் நேச்சுரலிசம் அது காடாவும் இருக்கலாம், ஈவில்ஸாவும் இருக்கலாம், சாட்டனாவும் இருக்கலாம். ஸ்டீப்ட் இன் மெலன்கலி. ஆனா இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து அதிகமா மெலன்கலிக்கா இருக்குது, ரொம்ப சோகத்தோட எழுதப்பட்டது, சோக கதைகள் நிறைய இருக்கு. அண்ட் tremulous with that highly wrought sentimentalism, நிறைய பயங்கரமான சென்டிமெண்டல் ஸ்டோரிஸா இருக்கு. which as we have seen was then invading literature from every side. லிட்ரேச்சர்ல அப்ப எங்க பார்த்தாலும் இந்த சென்டிமெண்டல் வந்து பயங்கர டாமினன்ட் ஒரு இது தீமா இருந்தது. அதையும் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் மக்களோட டேஸ்ட்டை வச்சுக்கிட்டு இவரா சொந்த கதையை ஓசியானிக் போயம்ஸ்னு எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில ஒரு பேச்சு நிலவச்சு ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. ஓகே, ஸோ இது இப்படி எல்லாம் தான் எப்படி போகுதுன்னா, ரொமான்டிசிசம் நோக்கி இப்படி தான் போயிட்டு இருக்காங்க. எப்படின்னா, இந்த லிட்ரரியன்ஸ் இலக்கியவாதிகள் எல்லாம் வந்து மக்களுக்கு ரொமான்டிக் அந்த ஸ்பிரிட் மேல ஒரு ஆர்வம் வந்துருச்சு, அது தூண்டப்பட்டு விட்டார்கள். அந்த ஆர்டிஃபிஷியல் லைஃப்ல இருந்து வெளியே வர நினைக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் லிட்ரேச்சர்ல இருந்து வெளியே வர நினைக்கிறாங்க. ஸோ தே கம் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ அவங்க தே ஸ்டார்டட் டு கிவ் வாட் தே வாண்டட். எப்பவுமே டைரக்டர்ஸ், இந்த கிரியேட்டிவ் திங்கர்ஸ் எல்லாமே மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு கெஸ் பண்ணிட்டாங்கன்னா அதையே தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சினிமாவே பாருங்க, ஒரு டாபிக் ஒரு டைப் ஆஃப் மூவி ஹிட் ஆச்சுன்னா அது மாதிரியே எல்லா மூவிஸும் வரும். அதே தான் இங்கேயும் நடக்குது. அடுத்ததான் ப்ரீ ரொமான்டிக்ஸ் வந்துடுறாங்க. கிரே, பர்ன்ஸ் அண்ட் கூப்பர். ஃபுல் நேம் தெரியும் இல்லையா, தாமஸ் கிரே தெரியும், ராபர்ட் பர்ன்ஸ் தெரியும், அப்புறம் வில்லியம் கோப்பர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 கிரேட் ப்ரீ ரொமான்டிக் போயட்ஸ்.
ஃபர்ஸ்ட் நம்ம தாமஸ் கிரே பார்க்க போறோம். அவரோட லைஃப் பீரியட் பார்த்தீங்கன்னா 1716 to 1771. He was a man of poor physique, a great scholar and a recluse, produced but little poetry. But what he wrote is not only exquisite in quality and finish, but is also curiously interesting as a kind of epitome of the changes which were coming over the literature of his time. He was a man of poor physique. உடம்பு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரொம்ப வீக்காக தான் இருப்பார். வீக் ஸ்டேச்சர் இருக்கும். அடிக்கடி இல் ஹெல்த்தோட இருப்பார். எ கிரேட் ஸ்காலர். உடம்பு தான் அப்படி இருக்கும். ஆனால் மூளை சரியான மூளை. எ கிரேட் ஸ்காலர். எ ரெக்ளூஸ். தனிமை விரும்பி சாலிட்டரி அந்த இது பிடிக்கும் அவருக்கு. தனியாக போய் உட்காந்துக்கிறது பிடிக்கும். ப்ரொடியூஸ் பட் லிட்டில் poetry. ரொம்ப கம்மியாக தான் ஒரு poetry எழுதியிருக்கிறாரு. But what he wrote is not only exquisite in quality and finish, but is also curiously interesting as a kind of epitome of the changes which were coming over the literature of his time. கொஞ்சமா எழுதியிருந்தா என்ன, சூப்பரா எழுதியிருக்காரு அப்படிங்கிறாரு. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. மேபி ஹி ரோட் லிட்டில் poetry, பட் த குவாலிட்டி இட் இஸ் சூப்பர்ப், இட் இஸ் வெரி ஃபைன். நல்ல குவாலிட்டி, நல்ல ஃபினிஷ் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன் அவரோட போயம்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொன்னா, இட் மார்க்ஸ் த எபிட்டோம் ஆஃப் த சேஞ்சஸ். அதாவது ஒரு கைண்ட் ஆஃப் போயிட்ரி. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அகஸ்டன் ஏஜை ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பார். அப்படியே மெதுவாக இவரோட போயிட்ரி வந்து ரொமான்டிக் ஸ்பிரிட்டை நோக்கி போயிட்டு இருக்கும். ஆரம்பத்தில் போப்பியன் கப்லெட்டில் எழுதிட்டு பின்னாடி என்ன எழுதியிருப்பாரு, அப்படியே பிளாங்க் வர்ஸ் ஃபாலோ பண்ணி அப்படியே ரொமான்டிக் ஸ்பிரிட்டோட எழுதியிருப்பாரு. ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் அந்த மூட் இருக்கு இல்லையா, அதை இவரோட போய்ட்ரியில் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஹிஸ் லிரிக்கல் போயம்ஸ் ஆர் அண்ட் ஓட் டு த ஸ்ப்ரிங், on a distant prospect of Eton College, a hymn to adversity. இதெல்லாம் அவரோட போயம்ஸ். ஓகே, ரொம்ப ஃபேமஸான போயம்ஸ் தான். அண்ட் ஓட் டு த ஸ்ப்ரிங், அண்ட் ஓட் டு த ஸ்ப்ரிங் சீசனுக்கு ஒரு ஓடு எழுதியிருக்காரு. ஆன் அ டிஸ்டன்ட் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஈட்டன் காலேஜ், ஈட்டன் காலேஜை பற்றி ஒரு ஓடு எழுதியிருக்காரு. ஹிம் டு அட்வர்சிட்டி பற்றி ஒரு பாடம் எழுதியிருக்காரு. தேர் நாட் இன் த நியூ ஸ்பிரிட் பற்றி இல்லை. அதாவது அப்போ இருக்க ஸ்பிரிட் என்னது, போப்பியன் ஸ்பிரிட். நியூ ஸ்பிரிட் வந்து ரொமான்டிக் ஸ்பிரிட் வந்துகிட்டு இருக்குது. ஓகே, இவரோட லைஃப் பார்த்தீங்கன்னா 1716 to 1771. அப்போ இவர் கிட்டத்தட்ட அவரோட கடைசி காலம், அவர் பின்னாடி வர தான் என்ன வருது அப்படின்னு சொன்னா, அவரோட ஆரம்ப காலம் ஃபுல்லா போப்பியன் டாமினேஷன் இருக்கு. போப் ஸ்டைல்ல தான் எழுதிட்டு இருக்காங்க. இவரோட பிற்காலத்துல தான், இவரோட லைஃப்ல செகண்ட் ஹாஃப்ல தான் என்ன ஸ்பிரிட் வருது, ரொமான்டிக் ஸ்பிரிட் வருது. அப்ப நியூ ஸ்பிரிட்ல ஆரம்பத்துல எழுதல, ஓல்டு ஸ்பிரிட்ல தான் முதல் எழுதினாரு. He has only followed conventional rules in these poems. Conventional rulesனா இருக்கிற ரூல்ஸ் தான். புது ரூல்ஸ் வந்து ரொமான்டிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம அவர் பழைய ரூல்ஸ், அதாவது கிளாசிக்கல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் அவர் எழுதிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் சாங்ஸ், அதாவது ஆரம்பத்தில் எழுதின சாங்ஸ், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் எழுதின வேர்ட்ஸ் எல்லாமே பழைய மாடல் தான். அதாவது போப்பியன் கப்லெட்ஸ் தான். அதுக்கப்புறம் இல்லைன்னா பழைய கன்வென்ஷனல் ரூல்ஸ், கிளாசிக்கல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் எழுதினாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சாங் வந்தது, அதுதான் வந்து ப்ரீ ரொமான்டிக் போய்ட்ரிலேயே பெஸ்ட் சாங்னு சொல்லக்கூடிய கிரேஸ் எலிஜி ரிட்டர்ன் இன் அ கண்ட்ரி சர்ச். ரொம்ப ஃபேமஸான ஒரு போம் இது நம்ம சேனல்லையும் 2 எபிசோடாக நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அது ஒரு பிக்க போயம், ரொம்ப அருமையான ஒரு போம். கண்டிப்பாக கோத்ரூ பண்ணுங்க. ஏன்னா டிஆர்பி, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பின்னு 2 எக்ஸாம்ஸில் அது கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா please go through it. It would be a very nice poem. Okay, it's a great poem, of course. The great poem that he wrote under the influence of the new spirit was Elegy Written in a Country Churchyard. அப்போ அந்த ரொமான்டிக் ஸ்பிரிட்டோட அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தாக்கத்தில் அவர் எழுதின போயம் தான் Elegy Written in a Country Churchyard. இதுதான் அந்த நேம் ஆஃப் த போயம். ஓகே, I'll just give it in italics. Title italics. Okay, there is first the use of nature, which though employed only as a background is still handled with fidelity and sympathy. ஓகே, நேச்சர் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவங்க எல்லாமே வந்து மக்களை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. நேச்சர் அதிகமாக தீமாக எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து நேச்சரை ஒரு பேக்ரவுண்ட் செட்டிங்காக தான் கொடுத்துருப்பாரு. ரொம்ப தீமாக எடுத்திருக்க மாட்டாரு, மக்களை தான் தீமாக எடுத்திருப்பாரு. பட் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நேச்சுரல் சீனரிஸ் இருக்கும். அதுவே பெரிய விஷயம். அப்போ there is next the churchyard scene, the twilight atmosphere and the brooding melancholy of the poem, which at once connect with one side of the romantic movement, the development of the distinctive romantic mood.
அந்த டெஸ்கிரிப்ஷன் நீங்க அந்த போம் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். எப்படி அந்த சர்ச்யார்ட் சீன் எல்லாம் அவர் டிபிக்ட் பண்ணியிருப்பாரு. சர்ச்யார்ட்னா கிரேவ்யார்டு. ஓகே. கிரேவ்யார்டு எந்த கிரேவ்யார்டு அப்படின்னு சொன்னா அவர் வந்து சாதாரண மக்களுக்குரிய கிரேவ்யார்டுக்குள்ள உட்கார்ந்திருப்பாரு. எலிஜி ரிட்டன் கண்ட்ரி சர்ச்யார்டு தான் அதோட நேம். கண்ட்ரினா வில்லேஜ். வில்லேஜ் சர்ச்யார்டு எப்படி இருக்கும்? ரொம்ப ஒண்ணுமே இருக்காது. சின்ன சின்ன ஒரு ஸ்டோன் மட்டும் மேல அடையாளத்துக்கு வச்சிருப்பாங்க. அதுல அந்த நேம்ஸ் மட்டும் எழுதியிருக்கும். வேற ஒண்ணுமே இருக்காது. ஸோ அங்க உட்காந்துட்டு அவர் ப்ரூட் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்கெல்லாம் இறந்து போன இவங்கெல்லாம் யாரோ எவரோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுதான் வந்து எலிஜினாலே ஒப்பாரி பாடல் இல்லைங்களா? ஸோ இட் இஸ் அ ப்ரூடிங் மெலான்கலி. எதை பத்தினா அபவுட் த கண்ட்ரி. கண்ட்ரி சைடு அப்படிங்கிறதுனாலே வில்லேஜ் சைடு அப்படின்னாலே நேச்சுரல் போயம். மோஸ்ட்லி வந்து அது நேச்சர் போயமா தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொமான்டிக் மூமெண்ட்டோட ரொம்ப கனெக்டா இருக்கும் அந்த செட்டிங்ஸ் எல்லாமே. Thus the elegy marks a stage in the evolution of Gray's genius. கிரேயோட அந்த ஜீனியஸ் இருக்கு இல்லையா? அது அது அதை வந்து அழகா அவரோட நல்ல ஒரு வெளிப்படுத்தியிருக்கும். அவரோட அறிவை வந்து எலிஜி ரொம்ப அழகா படம் போட்டு காமிச்சிருக்கும். அப்புறம் 2 ஓட்ஸ் எழுதியிருக்காரு. 2 கிரேட் ஓட்ஸ். இது வந்து பின்னாடி வந்தது. ரொமான்டிக் ஸ்பிரிட்ல வந்தது. த ப்ராக்ரஸ் ஆஃப் போயசி அண்ட் த பாட். இது ரெண்டுமே அவரோட கிரேட் போயம்ஸ் தான். எலிஜி அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் பெஸ்ட் போயம்ஸ் தான். த ப்ராக்ரஸ் ஆஃப் போயசி அண்ட் த பாட் ஆர் ஃபில்டு வித் த நியூட்ரைட்ஸ். நியூட்ரைட்ஸ்னா அந்த ரொமான்டிக் ஸ்பிரிட்டோட எழுதியிருக்கிறார். ஓகே. ஸோ இதுதான் கிரேயோட முக்கியமாக நான் சொல்லிட்டோம். இதில் கிரே வந்து நிறைய ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணல. ப்ராலிஃபிக் ரைட்டர் கிடையாது. ஆனால் கொஞ்சமாக எழுதினாலும் ரொம்ப குவாலிட்டியாக எழுதியிருக்காரு. ஆரம்பத்தில் வந்த வேர்ட்ஸ் வந்து பழைய கன்வென்ஷனல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி இருந்தது. எலிஜியிலேருந்து நியூ ஸ்பிரிட்டை ஆரம்பிச்சிட்டாரு. நியூ ஸ்பிரிட் ரொமான்டிக் ஸ்பிரிட்டுக்குள்ளே போயிட்டாரு. அதனால தான் இவரை நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரீ ரொமான்டிக்ஸ்க்கு முன்னாடி வந்ததுனால, ரொமான்டிக் ஏஜுக்கு முன்னாடி வந்ததுனால ப்ரீ அப்படிங்கிற வேர்டோட ஆரம்பிக்குது. ப்ரீ ரொமான்டிக்ஸ். அடுத்து ராபர்ட் பர்ன்ஸ். ராபர்ட் பர்ன்ஸ் வாஸ் endowed with a marvelously spontaneous power of genius and an almost unrivaled gift of song. ராபர்ட் பர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்காட்டிஷ் போய்ட்ட. ஆனால் ரொம்ப இங்கிலீஷ் போம்ஸ் நிறையவே எழுதியிருப்பாரு. நீங்களாம் நிறைய ரெட் ரெட் ரோஸ்னு ஒரு சாங் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சிம்பிள் போயம், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஸ்பான்டேனியஸ் பவர் ஆஃப் ஜீனியஸ் வந்து நம்ம ராபர்ட் பர்ன்ஸில் பார்க்கலாம். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா அப்படியே வரணும். அதாவது யோசிச்சு எழுதுறது தான் போப்பியன் கப்லெட். இவர் இந்த ரூல்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பான்டேனியஸாக வருதுன்னா அப்படியே உள்ளே இருந்து அப்படியே ஒரு அருவி மாதிரி கொட்டுறப்போ அதுல வந்து எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் வராது. அப்ப அந்த ஸ்பான்டேனியஸ் ஜீனியஸ் வந்து ராபர்ட் பர்ன்ஸ்ட பார்க்கலாம். அப்சல்யூட் சின்சியாரிட்டி டு ஹிம்செல்ஃப் அண்ட் ஹிஸ் சரௌண்டிங்ஸ் வாஸ் ஹவவர் த அல்டிமேட் பேசிஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரென்த். அவரோட சாங்ஸோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னாலே சின்சியாரிட்டி. அவருக்கும் அவரோட சரௌண்டிங்ஸுக்கும். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காட்டிஷ் போய்ட், ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு ஃபார்மர். அதனால ஒரு பெசண்டா ஒரு ஃப்ராங்கா அவர் வந்து எழுதியிருப்பாரு. ஹி ரோட் ஃப்ராங்க்லி as a peasant and became the poetic interpreter of the thoughts and feelings, the racy humor, the homespun philosophy, the joys, sorrows, passions, superstitions, and even sometimes the lawlessness and the debaucheries of the class from which he sprang. ஓகே. ஸோ இவர் வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா ரொம்பவே ட்ரூ டு த ஸ்பிரிட் எழுதியிருப்பாரு. ரொமான்டிக் ஸ்பிரிட் தான். அது மட்டும் இல்லை, அவர் இருந்த இடத்துக்கு ரொம்ப உண்மையா ஜெனூயினா எழுதியிருப்பாரு. அந்த மக்கள் என்ன திங்க் பண்ணுவாங்களோ அதை தான் எழுதியிருப்பாரு. ஒரு ஸ்காட்டிஷ் பெசன்ட்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஃப்ராங்கா எழுதியிருப்பாரு. ஒரு பெசன்ட் எப்படி யோசிக்கிறானோ அது மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஓகே. அவரோட ஃபீலிங்ஸ் ஆகட்டும், அவர் ஹியூமர் ஆகட்டும், ஃபிலாசபி ஆகட்டும், ஜாய்ஸ், சாரோஸ், பேஷன்ஸ், சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அதாவது மூட நம்பிக்கைகள், ஈவன் சம்டைம்ஸ் லாலெஸ்னஸ். அந்த மக்கள் வந்து ஒரு சில லா எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சில முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே அவர் ரொம்ப ஃப்ராங்கா ஜெனூனா வெளிப்படுத்தியிருப்பாரு. ராபர்ட் பர்ன்ஸ். ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ அவரோட ரைட்டிங்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட ரைட்டிங்கோட ஃபீச்சர்ஸ் இன்னும் சொல்லணும்னா ஹி ரெட் வைட்லி அண்ட் கிரிட்டிக்கலி. ஆனால் அதுக்காக பெசன்ட் அப்படிங்கிறதுனால, ஃபார்மருங்கிறதுனால அவர் வந்து படிக்காதவர்லாம் கிடையாது, நிறையவே படித்தவர். எதை வச்சு நம்ம அப்படி சொல்கிறோன்னா ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸால பாடல் எழுதியிருக்காரு. ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸால எழுதணும்னா கண்டிப்பாக நிறைய அவர் வந்து கிளாசிக் லிட்ரேச்சர் படிச்சிருந்தா தான் ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா ஃபாலோ பண்ணி எழுத முடியும். ஸோ இஸ் மோஸ்ட் ஆம்பிஷியஸ் போயம்ஸ் இஸ் த காட்டர்ஸ் சாட்டர்டே நைட். இதுதான் அவரோட பெஸ்ட் போயம். பாருங்க, ராபர்ட்
Burns ஓட best poem The Quarter's Saturday Night. இது வந்து this is written in Spenserian stanza. He was keenly responsive to the revolutionary spirit of his age. அப்ப அந்த டைம்ல ஒரு ரெவல்யூஷன் வருது, ஒரு புரட்சிகரமான ஒரு ஏஜா இருக்குது, கிளாசிக்கல் ஏஜ்ல இருந்து ரொமான்டிக் ஸ்பிரிட் நோக்கி ஏஜ் நகருதுங்கிறது அவருக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாரு, அதை ஏத்துக்கிட்டாரு அவர். He constitutes himself the mouthpiece of the growing faith in his time in liberty, equality and fraternity. அப்போ ரொமான்டிக் ஸ்பிரிட்டோட இன்னொரு முக்கியமான வித்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, கீனோட் என்னன்னா லிபர்ட்டி, ஃப்ரீடம், ஓகே, ஈக்குவாலிட்டி, சமத்துவம், ஃப்ராட்டர்னிட்டி, பிரதர்ஹுட், இது எல்லாம் தான் வந்து சகோதரத்துவம். இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ரொமான்டிக் ஸ்பிரிட்டோட ஒரு சில முக்கியமான விஷயங்கள். இது எல்லாத்துக்குமான மவுத் பீஸா ராபர்ட் பர்ன்ஸ் இருந்தாரு அப்படின்னு சொல்லி இங்க ராபர்ட் பர்ன்ஸோட விஷயங்களை நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்தது வில்லியம் கவுப்பர். ஸோ ஹி லிவ்ட் பிட்வீன் 1731 to 1800. He was not a student of poetry. He gave little or no attention to poetry as an art. He wrote just to express his own ideas in his own way. இவர் வந்து லிட்ரேச்சருக்காக லிட்ரேச்சர் எழுதல, இலக்கியத்திற்காக எழுதல, எழுதணும்லாம் எழுதல, அவருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால எக்ஸ்பிரஸ் பண்ணினாரு. அது ஒரு ஆர்ட்டா, ஒரு கலையா அவர் பார்க்கல. ஒரு பொயட்ரினா ஒரு கலை, இதுக்கு நான் மரியாதை கொடுத்து எழுத போறேன் அப்படியெல்லாம் இல்லை. அவருக்கு ஏதோ தோணுச்சு, ஃப்ரீயா இருந்தாரு, எழுதினார், அந்த மாதிரி தான் எழுதினாரு. அவர் பொயட்டே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. In his satires indeed he follows the conventional model of Pope. இவனும் ஆரம்பத்துல போப் ஸ்டைல்ல தான் எழுதுறாரு. But in his principal poem The Task he abandons tradition entirely and pursues an independent course. இவரோட முக்கியமான போயம் பாருங்க, The Task. The Task is this very important poem. இதுல வந்து ட்ரெடிஷன், அதாவது அந்த கன்வென்ஷனல் போயம்ஸ், அதாவது போப்பியன் கப்லெட்ஸ் எல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டு, அபேண்டன் பண்ணிட்டு ஃப்ரீயா எழுதுறாரு, பிளாங்க் வேர்ஸ்ல எழுதுறாரு. இந்த டாஸ்க்ன்ற போம் வந்து blank verse poem. பொதுவா ரொமான்டிக் ஏஜ் வந்துட்டாலே blank verse தான். So this long blank verse poem is one of the poetic masterpiece of later 18th century. அப்போ later 18th centuryல ஒரு மாஸ்டர் பீஸ்னா இந்த டாஸ்க் தான். ஓகே, பிளாங்க் வேர்ஸ்ல வந்த ஒன்லி மாஸ்டர் பீஸ்னு கூட சொல்லலாம் இந்த டாஸ்க் அப்படிங்கிற போமை. சரி, அவரோட போய்ட்ரியோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா, இவர் சொன்ன ஒரு முக்கியமான லைன் வந்து அவர் இன்னும் வெளிச்சம் போட்டு காமிக்கும். காட் மேட் த கண்ட்ரி அண்ட் மேன் மேட் த டவுன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கடவுள் வந்து வில்லேஜை படைச்சாராம். கண்ட்ரினா நாடு கிடையாது இந்த இடத்துல, வில்லேஜ். ஓகே, காட் மேட் த கண்ட்ரி அண்ட் மேன் மேட் த டவுன். மனிதன் டவுனை படைச்சானா, கடவுள் வில்லேஜை படைச்சாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த இடத்துல வந்து அவர் சொல்லிட்டார், இப்போ நேச்சர் வந்து காடால படைக்கப்பட்டது, வில்லேஜ் ஃபுல்லா நேச்சுரலா இருக்குது, ஆனா அந்த ஆர்டிஃபிஷியாலிட்டி எல்லாம் மனுஷ படிச்சதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வில்லியம் கோப்பர் வாஸ் அன்கான்ஷியஸ்லி அட் ஒன் வித் த காஸ்பல் ஆஃப் பேக் டு நேச்சர் அண்ட் த சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் லைஃப். ஸோ தன்னையும் அறியாம அவர் அதான் சொல்றேன் இல்லையா, பொயட்டா இப்படி எழுதணும்லாம் எழுதல, தன்னையும் அறியாமலே அவர் என்ன பண்ணாரு, பேக் டு நேச்சர் போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த சிம்பத்தட்டிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் ஹி கம்ஸ் நியரஸ்ட் ஆஃப் ஆல் 18th century poets to Wordsworth. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு போயம் தான் பெரிய போயம் எழுதியிருக்காரு, பெரிய பொயட் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ பொயட்ரி எழுதணும்ல அவர் எழுதல, அவரோட ஹாபி மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அப்படி எழுதுனதுலேயே அவரோட அந்த சிங்கிள் போயமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை வேர்ட்ஸ்வர்த்துக்கு நிகரா சொல்ல வைக்குது. 18th century poetsல இவர் தான், வேர்ட்ஸ்வர்த் வந்து 19th century ஆயிடுவாரு. ஸோ 18th century poetsலயே வேர்ட்ஸ்வர்த்துக்கு நிகரா எழுதக்கூடியவர்னு சொன்னா வில்லியம் கோப்பர். He comes nearest to Wordsworth in the unaffected directness of his language too. அவரோட லாங்குவேஜ் கூட வேர்ட்ஸ்வர்த்துக்கு நிகரானதா இருக்கும். Some critics have seen in Cowper a premonition of Wordsworth, others of Byron. சிலர் வந்து வேர்ட்ஸ்வர்த் மாதிரி எழுதுறாருன்னு சொன்னா, சிலர் வந்து பைரன் மாதிரி எழுதுறாருன்னு சொல்லுவாங்க. அவரும் ஒரு ரொமான்டிக் பாய்ட். In a sense he foreshadowed both. இன்னும் சொல்லப்போனா அவர் 2 பேர் மாதிரியும் எழுதினாரு. கூப்பர் வந்து 2 பேர் மாதிரியும் எழுதினாரு. ஸோ வில்லியம் கூப்பர் இஸ் ஆல்சோ எ கிரேட் ப்ரீ ரொமான்டிக் பாய்ட். ஸோ நம்ம ப்ரீ ரொமான்டிக் போய்ட்ரி இதோட நம்மளுக்கு வந்து இட் கம்ஸ் டு அ கன்க்ளூஷன். இன்னும் சொல்ல போனா ஏஜ் ஆஃப் ஜான்சனே இதோட முடியுது. த ஏஜ் ஆஃப் ஜான்சன் கன்க்ளூட்ஸ் வித் திஸ். ஏஜ் ஆஃப் ஜான்சன் அப்படின்னு சொன்னா இதோட வந்து இந்த கிளாசிக்கல் ஏஜே முடியுது. 100 years பீரியட் வந்து முடிஞ்சிருது. அடுத்ததான் நம்ம எந்த ஏஜுக்கு போறோம், ரொமான்டிக் ஏஜுக்கு போறோம். The age of Wordsworth ஆரம்பிக்குது. Next begins the age of Wordsworth. So I hope you loved the explanations. புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன்.
ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.